வணக்கம் நண்பர்களே! இப்ப நாம திருவாலங்காற்று செப்பேட்டுடைய தமிழ் பகுதியோட 25 மற்றும் 26வது ஏட பத்தி பார்க்க போறோம். போன காணொளியோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். எல்லா காணொளியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. அந்த காணொளிகள் பார்த்தா தான் இப்ப நான் சொல்ல வர்றது புரிக்கும். இதுவரை நம்ம கிழக்கு எல்லை, அப்புறம் தெற்கு எல்லை, அப்புறம் மேற்கு எல்லை. இது கடைசியா மேற்கு எல்லை வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் வடக்கு எல்லை முடியல. அந்த வடக்கு எல்லையோட முடிஞ்சதுன்னா இந்த செப்பேடு முடிஞ்சிரும். ஸோ, இப்போ நம்ம இந்த முன்னாடி உள்ள செப்பேட்டோட லிங்கை பார்த்தா தான் இது இப்போ புரியும். சரிங்களா? வடக்கில் நின்ற கருங்காலி மரம், இந்த பலகை செய்யப்படுற மரம் இருக்குது பார்த்தீங்களா? அதை அடைந்து கிழக்கு பகுதியில் உள்ள மேற்கு எல்லையாக குறிக்கிறாங்க. கடைசியாக வடக்கு எல்லையை குறிக்க வரும் பகுதியில் கங்கனேரிப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் தெற்கு எல்லையில் வராங்க. இதுதான் நம்ம போன பதிவில் பார்த்தோம். இந்த காணொலியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நேற்று தான் போட்டேன், இருந்தாலும் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தொடர்ந்து பார்ப்போம். 25ஆம் ஏட்டோட முதல் பக்கம். தானுள்ளவாறே கிழக்கு நோக்கிச் சென்று கங்கனேரிப்பட்டின் தண்ணீர் ஏறிய யுற்று தெற்கினும் இதனை இடத்திட்டு எவ்வெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் நின்ற விலாவை யுற்று தெற்கினும் இதனை இடத்திட்டு எவ்வெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கியும் தென்கிழக்கு நோக்கியும் சென்று கங்கனேரிப்பட்டில் ரெண்கிளை மூலையும் மேற்படியூர் படாகை பழையனூர் நாட்டு புலிப்பாக்கத்து வடமேலை மூலையும் முற்ற விடத்து நின்ற ஆத்திமரமே யுற்று தெற்கினும் இதனை வலத்திட்டு இப்பொலிப்பாக்கத்து மேலெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கிச் சென்று கங்கனேரி என்னும் ஏரியின் கரையையுற்று தெற்கினும் இவ்வேரி மேனடை மெய்பாய பெறுவதாக இக்கரையை ஊடறுத்தேறி தென்கிழக்கு நோக்கி சென்று கங்கனேரி தூம்பி நின்றும் பழைய. இங்கே தான் தூம்புங்கிற வார்த்தை. இது நம்ம ராஜராஜ சோழர் காலத்திலேயே இந்த குமிழி தூம்புங்கிற ஒன்று பார்த்துருப்போம். அது சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இப்போ பார்க்க போகிறோம். தெற்கு எல்லையில் இருந்தவாறே கிழக்கு நோக்கி போகிறாங்க. போய் அந்த கங்கனேரிப்பட்டிங்கிற அந்த தண்ணீர் கொண்ட ஏரி அதை அடைகிறாங்க. அடைஞ்சு அதுலேருந்து தெற்கு பகுதியில் போகிறாங்க. இதை இடப்புறமாக, அதாவது லெஃப்ட் பகுதியாக போய் தெற்கு எல்லையில் இருந்தவாறே கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் போகிறாங்க. அந்த வடகிழக்கு எல்லையில் இருந்த விளாமரம்னு தெரியும், அதை அடைஞ்சு தெற்கு புறமாக போகிறாங்க. அதிலிருந்து இடது புறமாக தெற்கு எல்லையில் இருந்தவாறே கிழக்கு நோக்கியும் தென்கிழக்கு நோக்கியும் சொல்கிறாங்க. முன்னாடி வடகிழக்கு, இப்போ தென்கிழக்கு. அப்போ கங்கனேரிப்பட்டியோட தென்கிழக்கு மூலையும், மூலைனா ஒரு பகுதி, மேற்படியூர் படாகையான பழையனூர் நாட்டிலே இன்னொரு ஒரு நாடு இருக்குது, ஊர் இருக்குது. அது பேர் பொலிப்பாக்கம். இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்திலே ஒரு பொலிப்பாக்கம் இருக்குது. அந்த ஊரை தான் இருக்கும். அந்த ஊரோட வடமேற்கு மூலையும் சேரும் இடத்தில், அதாவது சேர்ற இடத்துல ஒரு ஆத்தி மரம் வந்திருக்கு. அதாவது கங்கனேரிப்பட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டமும், இது எல்லை பகுதியில் இந்த பொலிப்பாக்கம் இருக்குது. அங்கே இருக்கிற ஆத்தி மரத்தை அடைஞ்சு தெற்கு பக்கமாக வராங்க. வந்து வலதுபுறமாக இந்த புலிப்பாக்கம்னு சொன்ன பார்த்திங்களா, அந்த ஊருடைய மேற்கு எல்லையில் இருந்தவாறு கிழக்கு நோக்கி போகிறாங்க. போய் இந்த கங்கனேரிங்கிற ஏரியோட கரையை அடைஞ்சு தெற்கு பகுதியிலும் அந்த ஏரியோட மேற்கு நடை, அதாவது நடை அப்படிங்கிறதுனா அந்த கீழே இறங்கி தண்ணீர் வருது பார்த்திங்களா, அந்த பகுதி தான். நீர் பாய்வதாக அந்த கரையை கடந்து ஊடறுத்தேரின்னு சொல்கிறாங்க. தென்கிழக்கு நோக்கி போகிறாங்க. போய் இது போக போக எல்லாத்தையும் கல்லை போட்டுகிட்டே வருவாங்க. போயிட்டு கங்கனேரி தூம்பில், கங்கனேரியில் ஒரு தூம்பு இருந்திருக்கு. என்னென்னா ரெகுலேட்டர், மதகுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த நீர்ப்பாசனத்தை திறக்க அமைச்ச இந்த சட்ரஸ் மாதிரி சொல்லுவாங்கள்ல, மதகு. அந்த மதகை அடைகிறாங்க. இந்த செப்பேடுகள்லேயே இப்போ இந்த திருவாலங்காட்டு செப்பேடில் இந்த ஏட்டில் தான் இந்த தூம்பு வருது. இந்த ஏட்டோட 2ஆம் பக்கம். பழையனூருக்கும் பொலிப்பாக்கத்துக்கும் கயற்பாக்கத்துக்கும் பாயும் பலவாய்க்காலை யுற்று தெற்கினும் இக்கால் மேனடை நீர்ப்பாய பெறுவதாக இதனை ஊடறுத்து இவ்வெல்லை தானுள்ளவாறே தென்கிழக்கு நோக்கிச் சென்று கங்கனேரி நின்றும் பாய்ந்த அமன் வாய்க்காலை யுற்று தெற்கினும் இதனை ஊடறுத்து பொலிப்பாக்கத்து மேலெல்லை தானுள்ளவாறே தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையர் புல்லாந்தியோடு நின்ற புற்றையுற்று மேற்கினும் தெற்கினும் இதனை வலத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கிச் சென்று பழையனூருக்கும் பொலிப்பாக்கத்துக்கும் பாயும் பலவாய்க்காலை யுற்று தெற்கினும் இக்கால் மேனடை நீர்ப்பாய பெறுவதாக இதனை ஊடறுத்து இவ்வெல்லை தானுள்ளவாறே தெற்கு நோக்கி சென்று எவ்வெல்லையில் வேம்போடு நின்ற புற்று. அதாவது இந்த இடத்துல ஒரு புது மரம் பேர் சொல்கிறாங்க, புல்லாந்தி. இந்த புல்லாந்திங்கிறது என்னங்கிறது விளக்கத்தில் சொல்கிறேன். அதேமாரி ஒரு வாய்க்கால் பேர் சொல்லியிருக்காங்க, அமன் வாய்க்கால். இந்த அமன் வாய்க்கால் திருவள்ளூர் மாவட்டத்தில் மேப்பில் காட்டுது. சரிங்களா? இப்போ விளக்கத்தை பார்ப்போம். இப்போ இந்த பழையனூருக்கும் இந்த பொலிப்பாக்கம்னு சொல்லும்போது அந்த ஏரியாவுக்கும் கயற்பாக்கம், இது கயப்பாக்கம்னு சொல்லப்படுது. இது காஞ்சிபுரம் வட்டத்தில் இருக்குது. அது இடையில் பாயிற பல வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் அடைகிறாங்க. தெற்கு பகுதியிலும் இக்கால்வாயிலேருந்து, இந்த பலவாய்க்கால்லேருந்து மேற்கு நடையாக நீர்ப்பாய பெறும் இடத்தை கடந்து தெற்கு எல்லையில் இருந்தவாறு தென்கிழக்கு நோக்கி போகிறாங்க. போய் அந்த கங்கனேரியிலேருந்து பாயிற இன்னொரு வாய்க்கால் பேர் அமன் வாய்க்கால், அதை அடைகிறாங்க. அதுலேருந்து தெற்கு பக்கமாகவும் அதனை கடந்து இந்த பொலிப்பாக்கத்துலேருந்து மேற்கு எல்லையில் இருந்தவரை தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் போகிறாங்க. அந்த கிழக்கு எல்லையில் தான் புல்லாந்தின்னு ஒரு மரம் இருக்குது. அது தைல மரம்.
அந்த மரத்தோடு நின்ற புற்றை அடைகிறாங்க. புற்றை அடைஞ்சு மேற்கு பக்கமாகவும் தெற்கு பக்கமாகவும் வலதுபுறமாக தெற்கு எல்லையில் இருந்தவாறே கிழக்கு நோக்கி போகிறாங்க. போயிட்டு இந்த பழையனூருக்கும் பொலிப்பாக்கத்துக்கும் இடையில பாயிற அந்த பழவாய்க்கால்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள தெற்கு பக்கம் அடைஞ்சி அந்த பழவாய்க்கால்லேருந்து மேற்கு நடை நீர் பாயும் பகுதியும் கடந்து, அதாவது தாழ்வில் அந்த நீர் வருது பார்த்தீங்களா, அதை கடந்து தெற்கு எல்லையில் இருந்தவாறே தெற்கு நோக்கி சென்று தென் எல்லையில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு போகிறாங்க. ஸோ இங்கே 3 விஷயம் வருது. புல்லாந்தின்னு ஒரு தைல மரம், அப்புறம் அமன் வாய்க்கால்னு வருது. இது எல்லாமே இந்த பழையனூர் ஏரின்னு ஒரு ஏரியும், அதேமாரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இன்னொரு ஏரி இருக்குது பாருங்க, இந்த கங்கனேரி. இந்த 2 ஏரியை சார்ந்து தான் வருது. ஏன்னா இங்கே ஒரு 5, 6 ஏரியை நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து 26ஆம் வேட்டின் முதல் பக்கம். உற்று மேற்கினும் இதனை வளத்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே தெற்கு நோக்கி சென்று கங்கனேரி தூம்பி நின்று பாய்ந்த மேட்டு வாய்க்காலையுற்று மேற்குனும் மிக்கால் இம்மேனடியீர் பாயப்பெறுவதாக இதனை ஊடறுத்து எவ்வெள்ளை தானுள்ளவாறே தென்மேற்கு நோக்கி சென்று இவ்வெள்ளையில் நின்ற வேம்பேயுற்று வடக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே தெற்கு நோக்கி சென்று கங்கனேரி நின்றும் பழையனூருக்கு போன வழியையுற்று மேற்கினும் இவ்வழியே இவ்வெள்ளை தானுள்ளவாறே தென்கிழக்கு நோக்கி சென்று பொலிப்பாக்கத்து தென்னெல்லையில் நின்ற குமரன் புலி என்னும் புலியையுற்று தெற்கினும் இதனை வளத்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே இவ்வழி. நல்லா பார்த்துக்கோங்க. ஆடு மாடுக்கெல்லாம் பேர் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி மரம் புளிய மரத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அது பேர் குமரன் புலி அப்படின்னு, உரங்கா புலிங்க மாதிரி குமரன் புலின்னு வச்சுருக்காங்க விளக்கம். அந்த தெற்கு எல்லையில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் ஒரு புற்றை அடைகிறாங்க. புற்று, பாம்பு புற்று இருக்கும், அதை அடைகிறாங்க. அதுலேருந்து மேற்கு பக்கமாக போய் வலதுபுறமாக மேற்கு எல்லையில் இருந்தவரை தெற்கு நோக்கி போகிறாங்க. போய் அந்த கங்கனேரி நேர் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதோட தூம்பு மதகுலேருந்து பாயிற மேட்டு வாய்க்காலுங்கிற பகுதியை அடைஞ்சி மேற்கில் அந்த கால்வாய் மேலே அந்த தண்ணி கீழே பாயுது பார்த்திங்களா, அதையும் கடக்குறாங்க. கடந்து மேற்கு எல்லையில் இருந்தவரை தென்மேற்கு நோக்கி போகிறாங்க. போய் தென்மேற்கு எல்லையில் இருக்கிற வேப்ப மரத்தை அடைகிறாங்க. அடைஞ்சி வடக்கு பகுதியாக போய் இடதுபுறமாக வடக்கு எல்லையில் இருந்தவரை தெற்கு நோக்கி போகிறாங்க. இப்போ நான் சொல்கிற இடம் எல்லாத்துக்குள்ளேயுமே கல்லை போட்டுகிட்டே வருவாங்க அந்த எல்லையை குறிக்க. கங்கன் ஏரியிலிருந்து, ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த கங்கன் ஏரின்னு, அந்த ஏரியிலேருந்து பழையனூருக்கு போகிற வழி, அதாவது அந்த பெருவழின்னு சொல்கிற ஹைவேஸ் பகுதி, அதை அடைகிறாங்க. அடைஞ்சி அதிலிருந்து மேற்கு பகுதியிலும் மேற்கு எல்லையில் இருந்தவரை தென்கிழக்கு நோக்கி போகிறாங்க. போய் இந்த பொலிப்பாக்கம்னு ஒரு ஊர் இருந்து பாருங்க, அதோட தெற்கு எல்லையில் இருந்த குமரன் புலி, அதாவது ஒரு புளிய மரம் பேர் குமரன் புலின்னு அடையாளம் வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். அந்த பகுதியை, அந்த புளிய மரத்தை நோக்கி அடைகிறாங்க. அடைஞ்சி தெற்கு பகுதியிலும் வலதுபுறமாக தெற்கு எல்லையில் இருந்தவாறே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா புளிய மரத்துக்கே பேர் வச்சுருக்காங்க. இது என்ன காரணம் தெரியல. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல குமரன் புலி அப்படின்னு வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு புரியல. ஒருவேளை அந்த காலத்தில் அது ஒரு ஃபேமஸான மரமாக கூட இருந்திருக்கலாம். சரி, அந்த 26ஆம் ஏட்டோட 2ஆம் பக்கம். தென்கிழக்கு நோக்கி சென்று திரிந்து வடகிழக்கு நோக்கியும் சென்று தெற்கினும் இவ்வழியை ஊடறுத்து இவ்வெள்ளை தானுள்ளவாறே வடக்கு நோக்கி சென்று இவ்வெள்ளையில் கூலி வாணியன் ஏரியையுற்று கிழக்கினும் இவ்வேரியை வளத்திட்டு பொலிப்பாக்கத்து எல்லை தானுள்ளவாறே வடக்கு நோக்கி சென்று பொலிப்பாக்கத்து மகாதேவர் கோயிலின் முன்பிற்று திருமஞ்சன குளத்திற்கு கீழ்கரையுற்று கிழக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே வடக்கு நோக்கி சென்று இவ்வெள்ளையில் மொட்டை கிணறென்னும் கிணற்றின் மேல்கரையுற்று கிழக்கினும் இக்கிணற்றை வளத்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே வடக்கு நோக்கி சென்று இவ்வெள்ளையில் நின்ற வேம்பேயுற்று கிழக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெள்ளை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் சென்று இவ்வெள்ளையில். இதில் 3 கிணறு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன கிணறு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக சொன்ன மொட்டை கிணறு, அப்புறம் திருமஞ்சன குளம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். வலதுபுறமாக தெற்கு எல்லையில் இருந்தவரை தென்கிழக்கு நோக்கி போய் அப்புறம் வடகிழக்கு நோக்கி போகிறாங்க. போயிட்டு இந்த தெற்கு புறமாக இந்த வழி, இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு பெருவழி, அந்த வழியை கடந்து தெற்கு எல்லையில் இருந்தவரை வடக்கு நோக்கி போகிறாங்க. போய் வடக்கு எல்லையில் கூலிவாணியன் அப்படின்னு ஒரு ஏரி இருந்திருக்கு, அதோட கிழக்கு பகுதியை அடைகிறாங்க. அடைஞ்சி அந்த ஏரியோட வலதுபுறமாக புலிப்பாக்கத்தில் கிழக்கு எல்லையில் இருந்தவரை வடக்கு நோக்கி போகிறாங்க. போகும்பொழுது இந்த புலிப்பாக்கத்தில் மகாதேவர் கோவில், இப்போயும் சிவன் கோவில் அங்கே இருக்குது, அது முன்பு இருந்த திருமஞ்சன குளம், சிவன் கோயிலுக்கு எதிர்த்துல ஒரு குளம் இருக்கும்ல, அந்த குளத்தோடைய கிழக்கு கரை, அது பேர் திருமஞ்சன குளம்னு சொல்கிறாங்க. அதோட கிழக்கு கரையை அடைஞ்சி கிழக்கு பகுதியோட இடதுபுறமாக அந்த எல்லையில் இருந்த வரை வடக்கு நோக்கி போகிறாங்க. அப்போ சிவன் கோயிலும் இந்த எல்லைக்குள்ளே வருது போல். நோக்கி சென்று வடக்கு எல்லையில் மொட்டை கிணறு, அப்போ இங்கே கிணறு வருது, கோவில் வருது, இது எல்லாமே இந்த பழையனூர் இதுக்கு தான் வருது. கிணற்றின் மேற்கு கரை அடைந்து கிழக்கு புறமாக போகிறாங்க. போயிட்டு இக்கிணற்றை, அந்த மொட்டை கிணறு சொன்ன பார்த்திங்கன்னா, அதோட வலதுபுறமாக கிழக்கில் இருந்தவரை வடக்கு நோக்கி போய்
வடக்கு எல்லையில் இருந்த வேப்ப மரத்தை அடைஞ்சு அந்த கிழக்கு பகுதியில் இடதுபுறம் லெஃப்ட் பகுதியில் கிழக்கு எல்லையில் இருந்தவாறே எங்கே போகிறாங்க, வடகிழக்கு நோக்கி போகிறாங்க. ஸோ இதுக்கு இடையில உள்ள அந்த கோவில், மற்ற விஷயங்கள், குளம், அப்புறம் கிணறு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது கடைசி ஏடுகளில் தான் சொன்னால் புரியும். இப்போ சொன்னால் புரியாது. ஏன்னா இன்னும் நம்ம வடக்கு எல்லை முடிஞ்சாதான் 4 பகுதியும் வந்திருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். 3 எல்லைகள் பார்த்துட்டோம் இது வரைக்கும். இன்னும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வடக்கு எல்லையில் இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. தொடர்ந்து ஆதரவு அளிங்க. நன்றி, வணக்கம்.